Welcome friends, welcome to our channel My First View. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான டிஃபரண்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. புதுசா நம்ம வீடியோ பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேற்கொண்டு இது போல சூப்பரான ரெசிபிஸ் எல்லாம் உங்களை டக்குன்னு ரீச் பண்ண பெல் ஐகானோட ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செய்திடலாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் செய்திடலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு கூட செய்திடலாம். ரொம்ப மெனக்கடணும்னு அவசியமே கிடையாது. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோங்க. பேன் வந்து சூடானதும் ஃப்ளேமை சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்திடலாங்க. நம்ம இங்கே பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை பொதுவாக மார்க்கெட்டில் 2 ரகமாக வச்சுருப்பாங்க. ஒன்று பொடுசாக இருக்கும், ஒன்று வந்து கொஞ்சம் அதை விட தடிமனாக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பொடுசாக இருக்கிற மாதிரி இருக்கிற பொட்டுக்கடலையை எடுத்துக்கலாங்க. அதில் இருக்க கல் மண்ணெல்லாம் நீக்கிட்டு இது போல் பேனில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் வறுத்து கொடுக்கலாம். நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்து கொடுத்துக்கலாங்க. ஃப்ளேமை ஹை பண்ணிட வேணாம், ஏன்னா அதை ஆல்ரெடி பொட்டுக்கல்ல வறுத்து தான் வந்திருக்கும். அப்புறம் டக்குன்னு கரிஞ்சு போயிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இதில் நெய்யோ எண்ணெயோ எதுவும் சேர்க்காம வெறும் பேனில் வச்சு வறுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிச்சன் எந்த மூலையில் இருக்குதுன்னு தெரியாதவங்க கூட ஈஸியாகவே செய்திடலாங்க. அந்தளவுக்கு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இது. இப்போ பொட்டுக்கல்ல பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக மணம் வர ஆரம்பிக்குது. இது போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம வறுத்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், கை பொறுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப சூடும் பண்ண கிடையாது. இது எதுக்காகனா நம்ம மிக்சியில் அடிக்கும்போது நமக்கு நல்ல பவுட்ரு கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இது போல் வறுத்துருக்கோம். இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாதிரிலாம் கொஞ்சம் ஆறட்டும். ரொம்ப சூடாகவும் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஜாரெல்லாம் வேர்த்து விட்டுடும். அந்த ஓரங்களெல்லாம் ஈரமாக இருக்கும். அந்த என்ன சொல்கிறது, அந்த வேப்பராக இருக்கும். அதனால அது போல் இல்லாமல் கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்லை ஆறிடுச்சு. நான் இங்கே ஒரு ட்ரை மிக்சர் ஜார் எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் இந்த பொட்டுக்கல்லையெல்லாம் சேர்த்திடலாம். இது கூடவே நம்ம 2-3 ஏலக்காவும் சேர்த்து பொடி பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஏலக்காய் பொடி இருக்குது தனியாக, அதனால் நான் இது கூட ஏலக்காய் சேர்க்கலை. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இது கூடவே ஒரு 3 ஏலக்காவை சேர்த்து நல்லா பவுடராக்கிக்கோங்க. கப்பி எதுவும் இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக நமக்கு வேணும். சப்போஸ் உங்களுக்கு கப்பி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கோங்க. இங்கே நான் பாகு காய்ச்சலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்துருக்கேன். அதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திருக்கேன். இடித்த வெல்லத்தை சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்திடலாங்க. நம்ம எதில் அளந்தோமோ அதுலேயே தண்ணியும் சேர்த்திக்கலாம். நான் இங்கே ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இப்போ நான் ஃப்ளேம் எதுவும் ஆன் பண்ண கிடையாது. கொஞ்சமாக வெல்லத்தை கரைச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கலாம். அதாவது வெல்லம் ஒரு பாதி கரைஞ்சதுக்கப்புறமா ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போது ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற வெல்லமும் கரைஞ்சிடும். நமக்கு ஒரு கொதி வந்தால் போதுங்க. இதுக்கு வந்து நம்ம கம்பி பதம் வைக்கணும், ஒரு கம்பி பதம் அப்படிலாம் அவசியம் கிடையாது. இதை வந்து நான் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் இங்கே உப்பு சேர்த்திக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வாங்குகிற வெல்லத்தில் உப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்க்க வேணாம். ஒரு சில வெல்லம்லாம் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்தியே காய்ச்சுவாங்க. அது போல் இருந்ததுன்னா நீங்கள் உப்பு சேர்க்க வேணாம். இங்கே ஒரே ஒரு கொதி வந்ததும் நான் இங்கே ஒரு சல்லடை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. நம்ம நார்மல் டீ வடியிலே வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். சப்போஸ் குப்பையெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு அது வந்துடும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக தான் குப்பை இருக்குது, அதிகமாக இல்லை. இது ஆர்கானிக்னு சொல்லி தான் வாங்கினேன், இருந்தாலும் லைட்டாக தான் இருக்குது. இப்போ இதை எடுத்து வச்சிடலாங்க. திரும்பவும் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன், அதாவது டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இது கூடவே சேர்த்திடலாம். பேன் பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டில் தான் இருக்குது. ரொம்ப ஹீட் பண்ண கிடையாது, அதாவது கொதிக்கெல்லாம் விடக்கூடாது. இன்னைக்கு பார்த்திங்கனாலே நெய் கரைஞ்சிடுச்சு. அந்தளவுக்கு சூடு இருந்தால் போதும். அடுத்ததாக நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை இதோடு சேர்த்திடலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்வீட் செய்து முடிக்கிற வரைக்குமே மீடியம் சிம்லேயே வச்சு தான் செய்ய போகிறோம். ஹை பண்ண போகிறது கிடையாது. இப்போ இந்த பொட்டுக்கடலை வந்து இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா வறுபடட்டும். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புட்டு மாவு பதத்துக்கு வந்திருக்கு. இது அப்படியே அந்த நெய்யெல்லாம் திரும்பவும் கக்கணும். அது வரைக்கும் நம்ம
இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து கொடுக்கலாங்க. பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் ஆகிடுச்சு, கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நல்லா அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகு பாதி மட்டும் சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வேணால் நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கரைக்கிறதா இருந்தால் கூட கரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மெதுவாக தான் வைக்கிறோம், அதனால் ஈஸியாக கரைஞ்சிடும். ரொம்ப கவலைப்படணும்னுலாம் அவசியம் கிடையாது. அடுத்ததாக மீதம் இருக்கிற பாகையும் சேர்த்திடலாங்க. மொத்தமாகவே ஒட்டுக்காவே சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுறலாங்க. இப்போ இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது போல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது அப்படியே சுருண்டு வரணும். இந்த பாகெல்லாம் சுண்டி போய் நல்லா நமக்கு அப்படியே சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம இது போல் கரைச்சி விட்டுட்டே இருக்கலாம். ஃப்ளேமை ஏன் ஹை பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னு பார்த்திங்கன்னா, பபிள்ஸ் வர்றப்போ அது நம்ம கையில் தெரிச்சுதுன்னா நமக்கு நல்லாவே சூடாகிடுங்க, கொப்பளம் வந்துடும். ஏன்னா அது வெள்ளைப்பாகு இல்லைங்களா. நம்ம பொதுவாகவே களியெல்லாம் கிண்டும் போது அப்படியே வெடிச்சு இது பாருங்கள், பார்த்திங்கனாலே தெரியும் லைட்டாக பபிள்ஸ் வருது. இது நம்ம ஹை பண்ணிட்டோன்னா இதை ஸ்பீடாக வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் கையில் பட்டுச்சுன்னா நல்லாவே காயமாயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே கரைச்சி விடுங்க. இங்கே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்திடுறேன். இது கூட மேற்கொண்டு நம்ம திரும்ப அந்த மைசூர் பாக்குக்கெல்லாம் செய்வோம் இல்லைங்க, அது போல் மேற்கொண்டு நிறைய நெய்யோ எண்ணெய் அது போல் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. நம்ம ஆரம்பத்தில் சேர்த்தோம் இல்லைங்களா 4 ஸ்பூன், அதே தான். அதுக்கு மேலே நம்ம எதுவுமே சேர்க்க கிடையாது. இது நான்ஸ்டிக் பேனுங்கிறதுனால நமக்கு ஒட்டாதிக்கு நல்லா சுருண்டு வரும். பார்த்திங்கன்னா நமக்கு திருநெல்வேலி அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இது இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகணும். இன்னும் கூட ஒரு 5-10 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுடலாம். கைவிடாது இது போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே கலந்து விட்டுடலாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு. பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. திருப்பி போடும்போது நல்லா பொறுன்னு வர்ற மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. இதை அப்படியே திருப்பி போட்டுகிட்டே இருக்கலாம். அந்த பேன் சூட்டுக்கே திருப்பி போட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இங்கே நெய் சேர்த்திக்கிறேன். இது அவசியம் இல்லை, இருந்தாலும் கடைசியாக ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இங்கே சேர்த்திக்கிறேங்க. இப்போ இதை திருப்பி விட்டுடலாங்க. மடித்து போல் விட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஆறட்டும். ரொம்ப ஆறணும்னு அவசியம் இல்லை, ஒரு மிதமான சூடில் ஆறுனா போதுமானது. இங்கே பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து நான் இங்கே சின்ன சட்னி கரண்டிலேயே கொஞ்சமாக அள்ளி அது போல் ரொட்டேட் பண்ண மாதிரி எடுத்திருக்கேன். இதை வந்து இது போல் பிளேட்டில் இப்படியே கொட்டிட்டு நல்லா லட்டு போல் ரவுண்டாக பால்ஸாக விழுந்துடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சின்ன குழந்தைகளில் இருக்கும்போது நம்ம அம்மா பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் கொஞ்சம் வெல்லமும் போட்டு தருவாங்க. நம்ம அதை வந்து மென்று சாப்பிட்டுட்டே இருப்போம். இது வந்து அதுக்கு அடுத்த வருஷம்னு நினச்சிக்கோங்களேன். அவ்வளோதான், டேஸ்டியான ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்த்தியான வெல்லம் தான் சேர்த்திருக்கோம், கூடவே பொட்டுக்கடலை தான் சேர்த்திருக்கோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டு தாங்க. அதுவும் இல்லாமல் அதிகமாக நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்க கிடையாதுங்க. மொத்தமாகவே 4 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்திருக்கோம். அதனால் இது எல்லாருமே சாப்பிட்லாம், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.